Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. நான் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு அஜித்தை பற்றி நல்ல ஒப்பீனியன் கிடையாது. அவர் சும்மா வாழ்க்கையில் நடிக்கிறாரே தவிர சினிமாவில் நடிக்க தெரியாது அவருக்கு. நீ வாழ்க்கை டெய்லி நடிச்சிட்டே இருப்பியா, பொண்டாட்டி புள்ள ஊர் மக்கள்கிட்ட. நீங்கள் மனுஷனா யதார்த்தமாக இரு, நீயாயிரு. இப்போ விவேக்கும் அஜித்தும் எவ்வளோ க்ளோஸ்னு எல்லாருக்கும் தெரியும். விவேக் எவ்வளோ நல்ல மனுஷன் எல்லாருக்கும் தெரியும். அவருடைய இறப்பு உனக்கு பாதிக்கலை. அவரோட எத்தனை படம் உனக்கு நடித்து கொடுத்துருக்காங்க பையன். அவர் அவ்வளவு தூரத்துக்கு அஜித்துன்னு தெரிஞ்சவர். அவருடைய இழப்பை பற்றி உனக்கு கவலை இல்லை. என்ன ஒரு 2 நிமிஷம் வரப்போறீங்க, பார்க்க போறீங்க, போக போறீங்க, ஒரு மனைவியை பார்த்து ஆறு சொல்ல போறீங்க, அவ்வளோதானே. ஸோ மக்கள் உன்னை எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீ எதிர்பார்க்கறதுக்கு நீ என்ன நினைக்கிற, நான் ஏன் போகணும்னு நினைக்கிறேன். உன்னை நடிக்க வச்ச ஒரு எஸ்பிபி சார், அவர் வீட்டுக்கே நீ போகலன்னு சொல்லி கேள்விப்படும். இதெல்லாம் நினைக்கல. உன் மேலே உள்ள மரியாதை மக்களுக்கு குறையுதுயா, ஏன் குறைச்சிக்கிறேன்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? அவருடைய முதல் எய்ம் பார்லிமெண்ட் இல்லை, முதல்ல தமிழ்நாடு, அதுதான் அவருடைய முதல் எய்ம். ஸோ அதை முதல்ல ஸ்ட்ராங்கா பேஸ். ஐ திங்க் யாரோ அவருக்கு அட்வைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு வராங்க மாதிரி எனக்கு தோணுது. அவங்க அப்பா பெரிய கெட்டிக்காரு, கரெக்டாக பிளான் பண்ணி சார் அவங்க அப்பா மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ண ஆளு எத்தனை பேர் நீங்க பார்த்துருக்கீங்க. எந்தெந்த எழுத்துக்கு பக்கத்துல இப்போ வரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. அவங்க மிஸ் பண்ணாங்கிறத நம்ம குறையாவும் பார்க்கலாம். சொசைட்டில நீ என்ன பண்ணாலும் குத்தங்கொடிக்கு 10 பேர் இருப்பான், நல்ல சொல்ல 10 பேர் இருப்பான். அது இல்லாமல் ஜனங்கள் இருக்க முடியாது, மக்கள் இருக்க மாட்டாங்க. ஸ்லோவா போ, கொஞ்சம் கொஞ்சமா ஏனில ஏறு, முதல் படி 2வது படி அப்படி போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவரே அப்படி பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம எப்படி அதை தவறுன்னு சொல்ல முடியும்? அவர் கட்சி ஆரம்பிச்சு ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம என்ன கமெண்ட் அடிக்கலாம். ஜெயிச்சாருன்னா அவர் தான் கிங். கமல் சார் டே உனக்கு இவ்வளவு இது இருக்கு பொட்டன்ஷியல்னு சொல்லி அவர் இவரை ப்ரொமோட் பண்ணி ஏற்றி விடுறாருன்னு நினைக்கிறேன். தனக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் வரணும்னு அவர் நினைச்சிருக்கலாம். ஒரு கமல் சாரோ இல்லை விஜயோ அப்படின்னா அவங்க வாய்ஸ் அஜித் வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸே கிடையாது. அவ்வளோ மேன்லி அவ்வளோ இதாக இருக்கும். பட் இவருடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணும் அவருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட மாணிக்கம் நாராயணன் சார் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சிறப்பு. நிறைய விஷயங்கள் சினிமாவில் நடந்துருச்சு, அதை பற்றி தான் கொஞ்சம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எங்கேருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன்னா அஜித் அவர்கள்ட்ட இருந்து தொடங்கினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா ரொம்ப பிடிச்ச இருக்கு. இல்லை நீங்கள் அப்படின்னாலே கிட்டத்தட்ட ஆரம்பத்தில் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தீங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட்டாக நல்லா வரட்டும் அப்படின்னு நீங்கள் பாராட்டுனது நீங்கள் தான். இதை தொடர்ந்து இப்போ என்னன்னா சமீபத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு 1 வருஷங்களுக்கு முன்னாடியே இந்த சினிமா பிரபலங்கள் இறப்புக்கு அஜித் அவர்கள் வரதை தவறிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நேரில் போய் ஆறுதல் சொல்றதா இருக்கட்டும், இது நடந்துகிட்டே இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சிட்டு இருக்கு சார். கடைசியா கேப்டன் அவர்கள் இறப்பு கூட வராத அஜித்குமார் அவர்கள் வெற்றி துரைசாமி அவர்களோட இறப்புக்கு முதல் ஆளா நின்று ஆறுதல் சொல்லியிருக்காங்க. அந்த தகவலும் நீங்க கேட்டிருப்பீங்க. அஜித் அவர்களோட இந்த நடவடிக்கை, ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அஜித் அப்படி கிடையாது. முதல் ஆளா நடிகர்களா இருந்தாலும் சரி, பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி, முதல் ஆளா நிற்பாரு. இப்ப இருக்க அஜித்துக்கு என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு கேள்வி பெருசா எழுது. நான் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு அஜித்தை பற்றி நல்ல ஒப்பீனியன் கிடையாது. ஓகே. அவர் சும்மா வாழ்க்கையில் நடிக்கிறாரே தவிர சினிமாவில் நடிக்க தெரியாது அவருக்கு. எப்படியோ அவருடைய ப்ரெசன்டேஷனை வச்சு பெரிய ஆள் ஆகிட்டாரு, மக்களுக்கு பிடிச்சிருக்கு. அவரை பற்றி பத்திரிகைக்காரங்க நல்லபடியாக எழுதி அவரை ப்ரொமோட் பண்ணி அவர் பெரிய உலகத்தில் இல்லாத ஒரு ஆள் மாதிரி எழுதிட்டாங்க. இப்போ இன்னுமே அதான் ஒருத்தங்களுக்கு நல்ல பேர் கொடுக்கறது, அத்தனை பேர் ஒர்க் பண்ணி தான் நல்ல பேர் கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரிகைக்காரர் ஒருத்தர் இறந்து போது வீட்டில் போய் அந்த பாடி தூக்குனாருன்னு சொல்லி என்னமோ உலகத்தில் இல்லாத ஒரு வேலையை பார்த்துட்ட மாதிரி எழுதுனாங்க. அதுவே தப்புன்னு நான் நினைக்கிறேன். உனக்கு காரியம் ஆகிட்டு இருக்கு, 4 பத்திரிகைக்காரன் பார்க்கணும், நம்மளை அப்போ தான் எழுதுவாங்கிறதுக்காக நீ போனேன். அதுதான் உன்னுடைய எண்ணம் என்னென்னா என்னை நான் எப்படி ப்ரொமோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுக்கு தான் போனியே தவிர நீ ஒரு பெரிய ஞானி இல்லை, நீ ஒரு பெரிய தியாகியும் கிடையாது. அதாவது சார், வாழ்க்கையை சார் நீங்கள் யதார்த்தமாக முதல்ல நல்லவனாக இருங்கடா, நல்ல மனுஷனாக இருங்கடா, அப்புறம் நீ உலகத்துக்கு சொல்லலாம். அதாவது நீ வாழ்க்கை டெய்லி நடிச்சிட்டே இருப்பியா, பொண்டாட்டி புள்ள ஊர் மக்கள்கிட்ட. இப்படி தான் முடியுது. நீங்கள் மனுஷனா யதார்த்தமாக இரு, நீயாயிரு. அப்போ மரியாதை உன்னை தேடி வந்தால் அது கரெக்டு. நீ ப்ரொமோட் பண்ணி மரியாதை வாங்கிக்கிட்டு பேசினா என்னையா அர்த்தம்? அதெல்லாம் தப்பாக தான் இருக்குது எனக்கு. இப்போது விவேக்கும் அஜித்தும் எவ்வளோ க்ளோஸ்னு எல்லாருக்கும் தெரியும். விவேக் எவ்வளோ நல்ல மனுஷங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் விவேக். அவருடைய இறப்பு உனக்கு பாதிக்கலை. அவரோட எத்தனை படம் உனக்கு நடித்து கொடுத்துருக்கான் அந்த பையன். அவர் அவ்வளோ தூரத்துக்கு அஜித்துன்னு தெரிஞ்சவர். அவருடைய இழப்பை பற்றி உனக்கு கவலை இல்லை. மித்தபடி விஜயகாந்த் சார் ரொம்ப நல்ல மனுஷன். நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். ஒரு நேர்மையான நடிகர்களுக்குள்ளே ரொம்ப ஒரு நேர்மையான ஒரு உண்மையான ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனுஷன் அவர். அதனால தான் அவ்வளவு கூட்டம் வந்தது அவருக்கு. ஸோ அதனால் அவர் ஜெனுவினாக ஒரு மனுஷனாக இருந்தார். நீ அப்படியே ஆப்போசிட், நீ மனுஷனே இல்லை, நீ சும்மா ஆக்ட் பண்ணுற. ஏன்டா அப்படி பண்ணுறீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நீங்கள் சொன்னதுனால தான் இதெல்லாம் யோசிக்கிறேன். நான் இப்படிலாம் வராமல் இருக்கிறாங்க, இதெல்லாம் என்ன ஒரு பெரிய நடிப்பு,
என்ன ஒரு 2 நிமிஷம் வரப்போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, போக போகிறீங்க, அவர் மனைவியை பார்த்து ஆறு சொல்ல போகிறீங்க, அவ்வளோதானே. ஸோ யூஆர் சம்படி இன் த சொசைட்டி. ஸோ மக்கள் வந்து உன்னை எதிர்பார்க்குறாங்க. அப்போ நீ எதிர்பார்க்கறதுக்கு வந்து நீ என்ன நினைக்கிற, நான் ஏன் போகணும்னு நினைக்கிற, அப்போது நீயே உன்னை தாழ்த்திக்கிறியா, அப்போ நீ ஜென்டில்மேன் இல்லை எனிமோர், அப்படி தானே ஆகிடுது. இப்போ நான் சொன்ன வார்த்தை வந்து உண்மையாக தானே போய்கிட்டு போக. ஸோ அது அவராக பார்த்து தான் திருந்தணும், இல்லை அவர் திருத்த முடியாது. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய அடிப்படை குணம். தான் வந்து உண்மையிலேயே மனிதனாக பிஹேவ் பண்ணணுங்கிறது ஒருத்தன் இருப்பான். நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய வசதி, என்னுடைய பணம், என்னுடைய இது, அப்படித்தான் நிறைய பேர் இருக்காங்க. அதில் அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தாலும் he doesn't care what happens to people around you. நீ வந்து உன்னுடைய சுயநலத்தை பார்த்துக்கிட்டு அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி அதுக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்க. என்ன வாழ்க்கை தெரில, எனக்கு தெரில. உனக்கு வயசாகுது இல்லை, மெச்சூரிட்டி வரணும்னு நான் நினைக்கிறேன். யூ மஸ்ட் ஆல்சோ லேர்ன் டு லிவ் வித் பீப்புள். யூ கேனாட் பி அலோன். தனியாகவே அலுஃபாக இருப்பேன், எந்த ஃபங்க்ஷன் வர மாட்டேன், அங்கே போக மாட்டேன், இங்கே போக மாட்டேன். அப்புறம் சைதேஸ்வர சாமி சார் வீட்டுக்கு போனேன். அப்போ அவர் பணம் கொடுக்குறாரா, எனக்கு தெரியாது. அவர் எப்படி ப்ரொமோட் பண்ணாரா, உன்னை நடிக்க வச்ச ஒரு எஸ்பிபி சார், அவர் வீட்டுக்கே நீ போகலன்னு சொல்லி கேள்விப்படுறேன். இப்போ தான் எனக்கு தெரியாது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் நினைக்கல, உன் மேலே உள்ள மரியாதை மக்களுக்கு குறையுதுயா, ஏன் குறைச்சிக்கிறேன், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? சி நிறைய பேர் பப்ளிசிட்டிக்காக தான் போகிறாங்க, யாரும் பெரிய ஆள் செத்தா. அப்போ நீனும் வந்து பப்ளிசிட்டியை விரும்புகிறக்கூடிய ஆள், நீ ஏன் போகல? அப்போ உண்மையாகவே உன் மனசுக்குள்ள அது இல்லையா, ஈரம் இல்லையா? இல்லை நம்ம ஏன் போகணும், எப்படி எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐம் அனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். உனக்கு ரீச் வேணும்னு நினைக்கிற பப்ளிக்கில், அப்போ வேணா இந்த மாதிரி மேட்டருக்கு போனால் தானே ரீச் கிடைக்கும். இல்லை எல்லாரும் நம்ம ஜென்டில்மேனாக ஒத்துக்கல, இனிமேல் நம்ம ஏன் ஜென்டில்மேனாக இருக்கணும், அதுக்கே முயற்சி பண்ணுற கூட நினச்சிருக்கலாம், எனக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு கெட்ட பேர் ஆகிப்போச்சு, ஆகிட்டு போகுதுன்னு விட்டுலாம் கூட. சில பேர் அப்படி இருப்பாங்க, எனக்கு தெரியாது. பட் நீ உண்மையான ஆளாக இருந்தால் எதையாவது இந்த மாதிரி நல்லது பார்க்கத்தானே வேணும். ஸோ என்னுடைய அட்வைஸ் கிடையாது அஜித், நான் உனக்கு அட்வைஸ் பண்ணுற ஆள் இல்லைப்பா, உன் வேலை நீ பார்க்குற. பட் ஐ திங்க் இட்ஸ் நாட் ஃபேர். ஒரு கலீக் ஒரு தான் இறந்தான்னா, அது ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு திரைத்துறையில் இருக்கும், நம்ம வந்து அது ஒரு பேசிக்காக மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஐ திங்க் யூ ஷுட் ஹவ் கான். அதுவும் இஷ்டம், நாங்கள் அட்வைஸ் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா அது ஆச்சி மனோரமா அவரோட இறப்புக்கு வந்த பொழுது கூட்டம் சூழ்ந்துட்டாங்க, அதனால இந்த மாதிரி நிகழ்வுக்கு போகிறத தவிர்த்துட்டாரு அப்படின்றது சிலர் தரப்பினர். நொண்டிச்சாக்கு சார். இப்போ என்ன விஜயகாந்தத்துக்கு யாரும் வரலையா, இல்லை கூட்டம் வரலையா, இல்லை அவன் கல்லடிச்சாலும் கூட கேள்விப்பட்டேன் எல்லாம். ஸோ யூ வில் டு பி ப்ரிப்பேர்ட். நீ வந்து சொசைட்டியில் இஃப் யூ ஆர் சம்படி, யூ வில் டு பி ப்ரிப்பேர்ட் ஃபார் எவ்ரி திங். ஒருத்தன் கல்லடிப்பான், ஒருத்தன் செருப்பத்துக்கு எறிவான், ஒருத்தன் திட்டுவான், ஒருத்தன் எதாவது பண்ணுவான், அப்படி தான் இருப்பானுங்க. நீ அப்படி இல்லைன்னா நீ பெரிய ஆளாக வந்துருக்கக்கூடாது. உன் மேலே அன்பும் இருக்கலாம், ஆத்திரமும் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம் இல்லையா? ஸோ நீ வந்து வென் யூ டூ சம்திங் யூ கெட் நோட்டீஸ்ட் அண்ட் யூ கெட் கிரிட்டிசைஸ்ட் ஆர் அப்ரிஷியேட்டட். உனக்கு அப்ரிசியேஷன் மட்டும்தான் வேணும், கிரிட்டிசம் கூடாதுன்னு நீ இருக்கக்கூடாது இல்லை. நீ அப்போ உன்னுடைய முன்னேற்றம் தடப்படும். மனிதனுக்கு என்ன அட்வைஸ்னா, when you do something you get noticed and you get criticized or appreciated. When you do nothing you become nothing. ஸோ நீ வந்து நத்திங்காக இருக்க பார்க்குறியா, எனக்கு தெரியாது. யூ ஆர் ஆல்ரெடி a somebody. நீ ஏன் அதை குறைச்சிக்கிற அப்படிங்கிறத என்னுடைய அட்வைஸ் ஆயிடும். கண்டிப்பாக சார். இந்த பக்கம் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் கேள்விப்பட்டீங்களா சார்? அவர் ஆரம்பிச்ச அன்னைக்கே எனக்கு நியூஸ் வந்துருச்சு. சரி, ஏர்லியஸ்ட் நியூஸாக ஐ திங்க் இஸ் கோயிங் இன் த ரைட் டைரக்ஷன் நான் நினைக்கிறேன். ரைட் டைரக்ஷன் அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ பாருங்க, நான் ஆரம்பித்தேன் எம்ஜிஆர் மாதிரி டப்புன்னு உடனே எலெக்ஷனுக்கு போனேன் அப்படின்னு அவர் இல்லை. ஏன்னா அவருக்கு உலக நிலைமை இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு இல்லையா? இப்போ கமல் சார் ஆரம்பித்தார், எத்தனையோ பேர் ஆரம்பித்தாங்க பார்ட்டி, அதெல்லாம் அவர் பார்க்குறாரு. ஓகே, விஜயகாந்த் பண்ணார். விஜயகாந்த் கரெக்ட் ரூட்டில் போகாமல் தன்னுடைய சான்ஸை மிஸ் பண்ணிட்டார். ஸோ இவர் வந்து ரொம்ப நாளாக பிளான் பண்ணி, சரி நம்ம அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக போவோம், இன்னமும் இவங்கெல்லாம் கெடுதல், இவங்க இன்னமும் தப்பு பண்ணட்டுன்னு பார்க்குறாரு. இவங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்காங்களா அரசியல் எல்லாருமே. ஸோ இன்னமும் தப்பு பண்ண அது ஆன்டி கவர்மெண்ட் ஓட்டாக மாறும். இவருக்குள்ளே ஓட்டு கொஞ்சம் சேரும், ப்ளஸ் ரொம்ப பிரியுமில்ல ஓட்டுப்பா. அதெல்லாம் யோசித்து நான் நினைக்கிறேன் இப்படி ரிலே பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்லிமெண்ட்டில் குதிச்சிருந்தாருன்னா, அவருடைய முதல் எய்ம் வந்து பார்லிமெண்ட் இல்லை, முதல்ல தமிழ்நாடு, அதுதான் அவருடைய முதல் எய்ம். ஸோ அதை வந்து முதல்ல ஸ்ட்ராங்காக பேஸ் க்ரியேட் பண்ணுவோம், ஒரு பிளாட்ஃபார்மை. அதுக்கப்புறம் மித்ததை பார்ப்போம்னு நினைக்கிறது இல்லை, தவறு இருக்குதான் எனக்கு தோணுது. அதனால் ஐ திங்க் யாரோ அவருக்கு அட்வைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போகிறாங்க மாதிரி எனக்கு தோணுது. அவங்க அப்பா பெரிய கெட்டிக்காரு, கரெக்டாக பிளான் பண்ணி. சார் அவங்க அப்பா மாதிரி ஒரு ஸ்கீம் பண்ண ஆள் எத்தனை பேர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? அவ்வளோ பிரமாதம். அதாவது யாரோட நடிக்க வைக்கணும், யாரை டைரக்ட் பண்ண சொல்லணும், இப்படி ஆரம்பத்துலேருந்து அவரை ப்ரொமோட் பண்ணி கொண்டாந்த தான். சிவாஜி சாரோட நடிக்க வச்சார் படத்தில். ஸோ தட் நாளை பின்ன சிவாஜி என்ற ஒரு மாபெரும் நடிகரோட நடிக்கலைன்னு அவர் ஃபீல் பண்ண முடியாது. எம்ஜிஆரோட அவர் நடிச்சிருக்க முடியாது, பிகாஸ் அவர் வர முன்னால் எம்ஜிஆர் வந்து விலகிட்டார் இதை விட்டு. ஸோ அதனால் அவங்க அப்பா என்னென்ன பண்ணணுமோ நல்லது பூரா பண்ணிட்டாரு. ஸோ இப்போ இந்த பையன் இப்போ அப்பாவோட கொஞ்சம் ரேப்போ க்ரியேட் பண்ணுறாரு, பிகாஸ் ஃபேமிலிங்கிறது முக்கியம் தானே.
அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் கரெக்டாக போகிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, இது என்னுடைய கெஸ்ஸு. ஐ மே பி ராங், ஐ மே பி ரைட், பட் ஐ திங்க் அவர் பண்ணுறது எனக்கு கரெக்டாக தோணுது. இருந்தாலும் அந்த வெற்றி கழகத்தில் அந்த இக்கு கூட இல்லையே, அதை கூட ஒரு அடிப்படையில் அந்த மாதிரி ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட தொடங்கி இருக்காங்க. தமிழில் அவங்க தமிழில் வந்து அதாவது அது எந்தெந்த எழுத்துக்கு பக்கத்தில் இப்போ வரணும்னு ஒரு கணக்கு இருக்கு. ஆமாம் ஆமாம். அதை வந்து அவங்க மிஸ் பண்ணாங்கங்கிறத நம்ம குறையாகவும் பார்க்கலாம், இல்லை ஏதாவது நியூமராலஜி பாய்ச்சி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். நம்ம என்னத்துக்கு ஸோ நம்ம தெரியாமல் அதை பற்றி கமெண்ட் அடிக்க வேணாம். வெற்றி கழகம் அப்படிங்கிறது இக்கு வச்சிருக்கலாம், இன்னும் எம்ஃபாட்டிக்காக இருந்திருக்கும். ஓகே, ஒருவேளை மாற்றுவாரோ இல்லை அப்படியே விட்டுவாரோ தெரியாது. சார் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு வரதான் விமர்சனம் வரும், இங்கே அறிக்கையிலேயே விமர்சனம் வந்திருக்கு. அதை எப்படி பேஸ் பண்ண போறாரு விஜய் அவர்கள்? நான் என்ன சொல்கிறேன்னா, மக்கள் எல்லாருமே வந்து எதை பார்த்து விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம், ரெக்கக்னிஷன் தேவைப்படுது. ஒரு 10 பேர் இருக்க இடத்துல நான் விஜய் பற்றி பேசுகிறேன்னு சொல்ல எல்லாரும் விருப்பப்படுறாங்க. தான் குழந்தைக்கு 2 வயசு இருக்கையில பாட வைக்கணும்னு நினச்சி கொண்டு சேனலில் விடுறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் இப்போ இருக்கிற சொசைட்டி, இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோவில் எல்லாருக்குமே எல்லாம் தேவைப்படுது. அதனால என்ன பண்ணுறான், யாரோ ஒருத்தன் வந்து ஒரு செருப்பு எறிகிறான், யாரோ ஒருத்தன் முழக்க மொத்த தூக்கி காட்டுறான், யாரோ ஒருத்தன் கமெண்ட் அடிக்கிறான். இதெல்லாம் நம்ம வி ஹேவ் டு லேர்ன் டு லிவ் வித் இட். எப்படி கொரோனாவோட வாழணும்னு கற்றுக்கணும்னு சொன்னாங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் இட்ஸ் அ வே, திஸ் இஸ் த வே த சொசைட்டி இப்போது இருக்குது. ஸோ அதை நம்ம ஏற்றுக்கத்தான் வேணும்னு எனக்கு தோணுது. சொசைட்டியில் இப்படி தான் இருப்பான் 4 பேர். நீங்கள் எதை பண்ணாலும் ஒருத்தன் சொல்லுவாங்க, அதாவது பேனாவை இங்கே வச்சிங்கன்னா ஏன் இங்கே வச்சான்னு ஒருத்தன் சொல்லுவான். ஏன், அதாவது இந்த ஆகாத பொண்டாட்டி கைபத்தா குத்தம் கால்பத்தா குத்தம் மாதிரி சொசைட்டியில் நீ என்ன பண்ணாலும் குத்தங்கொடிக்கு 10 பேர் இருப்பான், நல்லது சொல்ல 10 பேர் இருப்பான். அது இல்லாமல் ஜனங்கள் இருக்க முடியாது, மக்கள் இருக்க மாட்டாங்க. அதை நம்ம எதிர்பார்த்தோம்னா நம்மளுடைய தவறு அது. ஸோ அதனால் 4 பேர் சொல்லத்தான் செய்வான் நல்லது கெட்டதை, அது சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொன்னேன். when you do something you definitely have to get commented upon, இல்லைன்னா you become a nobody. ஸோ அதனால் ஒரு 4 பேர் எதிர்த்தா தான் 4 பேர் சொன்னால் தான் அது வந்து கான்ட்ரவர்சி ஆகி அது உனக்கு ஒரு வேல்யூ கொடுக்குது. ஒரு சினிமாவை பற்றியே ஒரு நெகட்டிவ் இது வந்தால் தானே அந்த மாதிரி படம் ஓடுது. ஸோ ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் தேவைப்படுது. சரி, இருந்தாலும் அந்த ஒரு அறிக்கையை வந்து நேரில் வந்து ஒரு செய்தியாளர்களை சந்திச்சு அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு வெளியில் வந்து பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இவர் வந்து இன்னும் குறிப்பாக லெட்டர் பேட் கட்சியா நீங்கள் அப்படி ஆரம்பிச்சிட்டிங்களா, அந்த மாதிரி விமர்சனம் விஜய் அவர்கள் மேலே வைக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு பத்திரிகையாளர்னாலே ஒரு பயம் இருக்கா? இல்லை, அதாவது அவர் என்ன யோசிச்சிருப்பார் அப்படின்னா, அவர் வந்து இந்த சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு எங்கள்கிட்ட ஒரு பழமொழி இருக்கு. அது ஆரம்பத்திலே தாம் தூம்னு குதிக்கிறது இல்லை. ஒரு செட்டியார் இருப்பார் எங்கள் ஊரில், நாட்டுக்கோட்டை செட்டியார். அவருக்கு வந்து கூர்கில் வந்து ஒரு 300 ஏக்கர் நிலம் இருக்கும். சிங்கப்பூரில் ஒரு 30 ஏக்கர் இருக்கும், மலேசியாவில் ஒரு 50 ஏக்கர் இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, அங்கே வந்து வட்டி கடைன்னு ஒன்று இருக்கும். ஒரு கைப்பட்டி வச்சுக்கிட்டு 4 முளை வேஷ்டி, ஒரு கை வச்ச பனியன், முண்டா பனியன் போட்டு காலையில் வெள்ளனை எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு கோயிலுக்கு போய் முருகனை கும்பிட்டு ஊதியை பூசிக்கிட்டு அந்த பொட்டி முன்னால் வந்து உட்காருவார் கொடுத்து வாங்குறதுக்கு. ஆனால் அவருக்கு எவ்வளோ நிலம் இருக்கும் அவ்வளோ நிலம் இருக்கும். அது வந்து எப்படின்னா இருக்குங்கிறதுக்காக குதிக்கிறது இல்லை, ஆடுறதில்லை. அதாவது ஒரு ஹியூமிலிட்டி, தன்னுடைய அடக்கம். அது வந்து செட்டியார்களுக்கு ஓகே. அது சினிமாவில் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணலை. ஆனால் பாலிடிக்ஸில் அது ஒர்க் அவுட் ஆகும்னு இவர் நினச்சிருக்கலாம். யாராவது அட்வைஸ் பண்ணிக்கலாம், ஆரம்பத்தில் ஆடாத, ஸ்லோவாக போ, கொஞ்சம் கொஞ்சமாக ஏனியில் ஏறு, முதல் படி 2வது படி அப்படி போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அவரே அப்படி பிளான் பண்ணியிருக்கலாம். ஸோ நம்ம எப்படி அதை தவறுன்னு சொல்ல முடியும்? ஸோ அவர் கட்சி ஆரம்பித்து ஜெயிக்கிற வரைக்கும் நம்ம என்ன வேணும் கமெண்ட் அடிக்கலாம். ஜெயிச்சாருன்னா அவர் தான் கிங்கு. ஜெயிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது. பிகாஸ் நம்ம ஆளுங்க பாலிட்டிஷியன் நிறைய சொதப்புறானுங்க. மக்கள் மத்தியில் ஓரளவுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு. இதை மீறி காசை கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிப்பாங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தெரியல, எனக்கு ஐ திங்க் இந்த மாதிரி புது ரத்தம் வர்றதை மக்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ எப்படி அண்ணாமலை கலக்கிறாரோ, இப்போ அவர் இருக்கிற ஒரு விஜய்க்கு ஒரு செட்பேக். இப்போ ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு லைம் லைட்டில் இருக்கார். இதை மீறி அவர் விஜய் வரணும். இது வந்து இதெல்லாம் யோசிச்சு தான் அவர் நினைக்கிறேன் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறாங்க, பொறுமையாக போவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவருக்கு வந்து சீமான்னு ஒருத்தர் இருக்கார், அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார். இவங்க 2 பேரையும் மீறி அவர் வரணும். அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத அவர் யோசிச்சிருக்கலாம். 4 பேர் அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், கமிட்டி வச்சிருக்கலாம். ஸோ அதனால we will have to wait and see. அது வெயிட் பண்ணி தான் தெரியும். கண்டிப்பாக சார். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரையும் அந்த லிஸ்ட்டில் விட்டீங்க. அவரை போய் மந்திரிங்க அவர் எல்லாம் எதுக்கு நம்ம நல்லது கெட்டது பேசுனா அது தப்பா ரைட்டா நம்மளுக்கு தெரியல. அமைச்சர் அவர்கள் வந்து நடிகராக இருக்கும் பொழுது கூட நிறைய விஷயங்கள்ல வந்து சினிமாக்கு நிறைய விஷயங்கள் பண்ணல, நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்போ அமைச்சரானதும் நடிகர் சங்கத்தை நடிகர் ஆட்களை கூப்பிட்டு, நடிகர் சங்கத்தை சார்ந்தவங்களை கூப்பிட்டு, இந்தாங்க 1 கோடி ரூபாய்
இப்போ அந்த பில்டிங் எழுப்புறதுக்கு என்னோட தொகை அப்படின்றத அவர் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்காரு. நடிகர்களே காசு போட தயங்குற இந்த நேரத்தில் அவர் ஆரம்பிச்சு வச்சதை எப்படி சார்? அதான் சொன்னேன், எல்லாருக்குமே ஒரு நீங்கள் வந்து பப்ளிசிட்டி தேவைப்படுது. சரி, எவ்ரிடே உதயநிதி வந்து பேப்பரில் வரணும்னு நினைக்கிறாரு. வர்றபோது சினிமா தான் ஈஸியஸ்ட் ஏனி டு எக்ஸ்போஸ் யுவர் செல்ஃப் டு. நீ வந்து பப்ளிக்காக போகணும்னு நினச்சா சினிமாவுக்குள்ளே போனால் தான் டப்புன்னு உனக்கு தெரியும். அது அவருக்கு விவரம் தெரிஞ்சிருக்கு. ஆல்ரெடி சினிமா நடிகராக இருந்தார், அதை வச்சு தான் அரசியலுக்குள்ளே வரணும்னு நினச்சாரு. அது ஓரளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. பெருசாக ஹெல்ப் பண்ணலாம் எம்ஜிஆர் அளவுக்குனாலும் ஏதோ மக்கள் மத்தியில் ரெக்கக்னிஷன் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் தான் யாரும் தெரியும். அப்போ அவர் ஒரு 10-20 படம் நடித்ததுனால தான். இப்போது அவர் மந்திரி ஆகிட்டார், அதனால் நடிப்பை விட்டார். அதுதான் கரெக்ட் அவர் பண்ணது, அது முன்னாலே சொல்லியிருக்கேன். ஸோ அவருக்கு இப்போ பப்ளிசிட்டி எங்கெங்கே ரீச் ஆக முடியும்? கிரிக்கெட்டில் முடியுமா, ஃபுட்பாலில் முடியுமா, எந்த கேமில் முடியும் அப்படின்னு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக போட்டிருக்காங்க. அவர் வந்து பில்ட் பண்ணணும். இப்போ தன்னுடைய இமேஜை வந்து பில்ட் பண்ணிகிட்டே போகணும். அதுக்கு இதெல்லாம் ஒரு கல்லாக வைக்கிறார், செங்கலாக. இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து நான் இவருக்கு கொடுத்தேன், நடிகர் சங்கத்துக்கு கொடுத்தேன், யாரும் கொடுக்கல அப்படின்னா மக்கள் வந்து கெட்ஸ் நோட்டீஸ். இல்லை, மக்கள் பார்க்குறான், டே நடிகர் சங்கத்துக்கு கொடுத்தாரா அவர், டே நல்லவர்ரா, இதுதானே எதிர்பார்க்குறாங்க அவங்க. எல்லாருக்கும் அதை வச்சு ஓட்டு வாங்க முடியுமா? அதை வச்சு நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும், இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும், தன்னுடைய ஒரு ஆளுமையை எப்படி என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும்? இப்போ எப்படி மித்த நடிகர்கள் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அஜித் எப்படி நம்மளை பற்றி எழுத வைக்கிறாரு, அந்த மாதிரி ஒருத்தர் ட்ரை பண்ணுவாங்கல்ல. அதை உதயநிதி ட்ரை பண்ணியிருக்கலாம். சரி, ஓகே, நடிகருக்கு ஒரு கோடி கொடு, அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது. இப்போ அவருக்கு என்ன கவலை பணத்தை பற்றி? ஸோ டப்பு நீங்கள் ஒரு 2 கோடி அங்கிட்டு ஒரு 4 கோடி தூக்கி போடுறா கடலுக்குள்ளேன்னா. அவர் வந்து இப்போது ஒரு ரேஸுக்கு நடத்தினார், அதை எழுதியிருந்தாங்க, ஒரு நடிகைக்காக பண்ணார். இது உண்மையாக போய் நம்மளுக்கு தெரியாது. பட் அப்போ ஏதோ ஒரு மேட்டரை வச்சு அவருக்குள்ளே போகிறார். அப்போ ரேஸ் நடத்தினா நம்மளுக்கு ஒரு இது கிடைக்குங்க, ரெக்கக்னிஷன். அது கவர்மெண்ட் பணம் தானே, மக்கள் பணம் தானே, செலவழிக்கிறான்னு தானே போகிறாரு. அந்த மாதிரி அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. இருக்கிற காசை தன்னுடைய முன்னேற்றத்துக்கு எப்படி படிப்படியாக யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதுல அவர் கெட்டிக்காரராக இருக்காரு. ஆனால் இங்கே இருக்க நடிகர்கள் கூட அந்த மாதிரி பயன்படுத்த தயங்குறாங்களே சார். ஏன்னா முன்னணி நடிகர்கள் அப்படி கூட பயன்படுத்த மாட்டாங்களே அந்த பணத்தை வச்சுக்கிட்டு. எம்ஜிஆர் வந்து எவ்வளவு கொடை வள்ளலாக இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் ஸ்லோவாக தான் பில்ட் பண்ணார். அவருடைய படத்தில் எதுலையாவது தண்ணி அடிக்கிற மாதிரியாகவோ இல்லை ஒரு பொம்பளை துன்புறுத்துகிற மாதிரி பார்த்துருக்கீங்களா? இல்லை. எந்த அளவுக்கு ஸ்கீம்டான ஒரு மனிதர் அவர். ஆரம்பத்தில் இருந்தே நல்ல மேட்ரை மட்டும்தான் சொல்லுவேன், நல்லது மட்டும்தான் பண்ணுவேன், தண்ணி அடிக்கிற மாதிரி காட்ட மாட்டேன். சிவாஜி எல்லா ரோலும் பண்ணார், எம்ஜிஆர் ஒன்றோட பண்ணலை. ஆனால் ஸ்டில் ஹி வாஸ் வெரி பாப்புலர். அப்போது மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க, இந்த வந்து மக்களுடைய இக்னரன்ஸை யூஸ் பண்ணிக்கிறது. நீங்கள் பெண்கள் முக்கியமாக, அதாவது பெண்கள் வந்து ரொம்ப நம்ம ஊரில் கல்வி கற்காதவங்க அந்த காலத்தில். இப்போ நம்ம போய் படிக்கிறாங்க, எல்லா ஆண்களோட படிக்கிறாங்க, அது வேறு விஷயம். பட் பொதுவாக நம்ம சொசைட்டியில் எப்படி இருக்குன்னா, பெண்கள் ரொம்ப படிக்கிறது இல்லை. அப்போ அவங்களுடைய ஓட்டை வாங்குறது ஈஸி. நீங்கள் அவங்கள வந்து இப்படி தான் மயக்கணும், ஆத்தாவை காப்பாற்றுறேன், அம்மாவை காப்பாற்றுறேன் அப்படிலாம் சொல்லி அப்போ தான் உங்களுடைய ரீச் வந்து ஈஸியாகுது. மக்கள் நினைக்கிறாங்க, நீ நடிகை சினிமாவில் தான் நடிக்கிற, பட் உண்மையாக அப்படி தான் இருக்கான்னு நினைக்கிறான். இப்போ அஜித் எப்படி நினைக்கிறான் நிறைய பேர், இவன் அப்படி தான் பண்ணுறாமல் இருக்கு. அது கிடையாது, சினிமா நடிக்கிறது வேறு, இது வேறு, வாழ்க்கை வேறு. ஸோ இந்த வாழ்க்கையில் எம்ஜிஆர் கரெக்டாக வந்து அது தவிர அவர் நிறைய கொடை பண்ணார், கொடை கொடுத்தார். நிறைய பேரை கன்சர்னாக அவர் கெடுக்காத ஆளுங்களே அது 2 பேரை கெடுத்திருக்காரு. பட் அது வெளியில் வரல. இல்லை, அவர் யார் யாருக்கு நல்லது பண்ணார் மட்டும்தான் வெளில வர்ற மாதிரி தெளிவாக பண்ணிக்குவார் சார். அவருடைய ஸ்கீமே நல்லாயிருக்கும். அதாவது அவர் செட்டுக்கு வர முன்னால் 4 பேர் வருவான், சின்னவர் வராரு அப்படின்னு ஒரு க்ரியேட் பண்ணுவானுங்க, ஒரு பரபரப்பை க்ரியேட் பண்ணி அவர் என்னமோ ஒரு இல்லாத ஒரு மேட்ரு மாதிரி ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி கொண்டுகிட்டே வந்து கொண்டுப்பாங்க. வருஷத்தில் 1 படம் 2 படம் தான் பண்ணுவார். ஆனால் அவருக்கு ஒரு இமேஜை க்ரியேட் பண்ணி ஒரு மாதிரி அவரை வந்து ஒரு பெரிய ஆளாக்கிட்டே இருப்பானுங்க. அவர் சிஎம் ஆனதுக்கப்புறம் கூட அப்படி தான் பண்ணுவார். ஸோ அவர் வந்து ஈ நியூ ஹவு டு ப்ரொமோட் ஹிம்செல்ஃப். தன்னை ரேரை எப்படி வச்சுக்கலாம், தான் கிடைக்காத ஆள் மாதிரி எப்படி வச்சுக்கலாம்னு அப்படியெல்லாம் ஸ்கீம் பண்ணி பெரும் கெட்டிக்காரராக இருந்தார். அதனால் அவர் சிஎம் ஆனார். அவர் ஆனால் நல்லவர், இவனுங்களை மாதிரி கெட்டவர் இல்லை. ஸோ அதனால் என்னை பொறுத்தளவு தன்னுடைய பொசிஷனை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பண்ணுறது எல்லாம் நல்லது தான். நடிகர்கள் பண்ணால் நல்லதாக இருக்கும். அவங்களுக்கு மனசு, இப்போ நடிகர்களுக்கு வந்து சொந்த காசு மட்டும் 100 கோடிலாம் வாங்குறாங்க சார். இல்லை, அதான் சொல்கிறேன், அவங்களுக்கு சொந்த காசு மட்டும். சொந்த காசு யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவர் ரஜினியாக இருந்தாலும் விஜயா இருந்தாலும் அவங்க அதெல்லாம் யோசிப்பாங்க, செலவு பண்ணணுமா, தேவையில்லைன்னு. உதயநிதி சார் வந்து அவருக்கு சொந்த காசு இருக்குது, கவர்மெண்ட் காசு இருக்குது. ஸோ அதனால் அவரால் இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக செலவு பண்ண முடியும். அதனால் அவர் தன்னுடைய இதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிறாரு. எப்படி இந்த கவர்மெண்ட் வந்து பப்ளிசிட்டி போட்டு ஸ்ட்ரெங்தன் பண்ணுது, நான் அதை பண்ணேன் இதை பண்ணேன், அந்த மாதிரி அவர் அந்த குரூவில் உட்காந்துட்டார், அவங்க தாத்தா மாதிரி அப்பா மாதிரி. ஸோ அவரை நீங்கள் வந்து எப்படி குறை சொல்ல முடியும்? அவர் தன்னைத்தானே ஆளுமையை அதிகரிச்சுக்கிறாரு, தன்னுடைய ரீச்சை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறாரு,
பிற்காலத்தில் முதலமைச்சராக வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை வந்து பிரைட்டன் பண்ணிக்கிறாரு. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும். ஓகே சார். இறுதியா சிவகார்த்திகேயன் அவர்கள் அமரன் டீசர் பாத்தீங்களா? ஏன்னா நீங்க நிறைய நடிகர்களை கடந்து வந்திருக்கீங்க. இவரோட வளர்ச்சி அப்படின்றது எப்படி பாக்குறீங்க? அபரீதமா இருக்கு. அடேங்கப்பா, இது வந்து கமல் சார் ஐடியாவா? அவர் கதையை யார் சொன்னாங்க சிவகார்த்திகேயன்ட்ட? கமல் சாருக்காக தான் அவர் பண்ணுறாரு இந்த படத்தை. சோனி பிக்சர்ஸ் இருக்காங்களே தவிர கமல் சார் வந்து உனக்கு இவ்வளோ இது இருக்குது பொட்டன்ஷியல்னு சொல்லி அவர் இவரை ப்ரொமோட் பண்ணி ஏற்றி விடுறாருன்னு நினைக்கிறேன். பிகாஸ் தனக்கு அடுத்தபடியாக ஒருத்தர் வரணும்னு அவர் நினச்சிருக்கலாம். அப்போ யார் இதில் இருக்கிறது? இவர் காமெடி பண்ணுவார். விமன்ட்ட ரீச் இருக்குது, சிவகார்த்திகேயனுக்கு நிறைய ரீச் இருக்குது பொம்பளைங்க குழந்தைங்கள்ட்ட. ஸோ அதை வந்து கேஷ் பண்ணுறது எப்படி? அப்போ நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன் வா அப்படின்னு இவர் கூப்பிட்ட உடனே அவர் ஓடியாராருல்ல. ஒரு பெரிய மாபெரும் நடிகர் கூப்பிட்றாரு உலக நாயகன் அப்படின்னு ஓடியாராரு. இவங்க அருமையாக படத்தை பண்ணி வச்சுருக்காங்க. டீசர் ரொம்ப இதாக இருக்குது, எக்ஸைட்டிங்காக இருக்குது. மொத்த படம் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. ஓகே, பட்டு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குது. டிவி சேனல்ல ஒரு ஆங்கரிங்ல ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கை இன்னைக்கு ஆக்ஷன் ஹீரோவா உருவாயிருக்கு. ஆமாம், அது கமல் சாரால. ஓகே, ஏன்னா குடும்பஸ்தராக வந்துட்டாரு. சரி, அடுத்தடுத்து அப்படி தானே படி மேலே ஏறணும். யூ ஸ்டார்ட் சம்வேர் அண்ட் யூ கீப் கோயிங் அப். அப்படி தான் வந்துட்டார். இப்போ ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக வந்துட்டார். அவருடைய வாய்ஸ் அவருக்கு ஹெல்ப் பண்ணுமான்னு எனக்கு தெரியாது. ஓகே ஓகே, இது என்னுடைய தனிப்பட்ட ஏன்னா ஒரு கமல் சாரோ இல்லை விஜயோ அப்படின்னா அவங்க வாய்ஸ் அஜித் வாய்ஸ் மாதிரி ஒரு வாய்ஸே கிடையாது. அவ்வளோ மேன்லி அவ்வளோ இதாக இருக்கும். தட் வில் கேரி அ லாட் ஆஃப் வெயிட். பட் இவருடைய வாய்ஸ் எந்த அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணும், அவர் ஸ்க்ரீன் பண்ணி கத்திருக்காரு. அது எந்த அளவுக்கு இம்பேக்ட் கிரியேட் பண்ணும் படத்தை பார்க்கலன்னு தெரியும். கண்டிப்பாக சார். ஆனால் வாய்ஸ் நம்ம இப்போ அமிதாப் பச்சன் பார்த்தீங்கன்னா அவருடைய வாய்ஸே ஒரு 95% வாங்கினோம், மீதி 5% நடித்தா போதும். அந்த மாதிரி இவருக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம வீல் அண்ட் வெயிட். படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும். கண்டிப்பாக பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேசுவோம் சார். ரொம்ப நன்றி சார். வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி. இன்னும் நிகழ்ச்சியில் அவனை சந்திக்கும் விடுப்பதனால உங்கள் நன்றி, வணக்கம்.